நிலையிலும் உலகம் அழியப் போகிற அந்த நிலையிலும் ஒருவன் தனது விவசாய நிலத்தை நோக்கி தனது கையில் இருக்கிற அந்த ஈட்டம் கண்டை எடுத்துக்கொண்டு செல்கிறானா, அவன் அந்த தோட்டத்துக்கு போய் அந்த ஈட்டம் கன்றை நட்டட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் அவன் செய்யக்கூடிய இபாதத் அதுதான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுனன் அபூ தாவூதில் பதிவாயிருக்கிற ஹதீஸ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை அல் அதபுல் முஃப்ரத் என்ற தன்னுடைய மற்றொரு நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு மகத்தான போதனைகளை வழிகாட்டல்களை தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்று சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் காடழிப்பை ஆதரிக்காது. இஸ்லாம் மரநடுகையை மறுபக்கத்தில் வலியுறுத்துகிற மார்க்கம். இந்த ரெண்டு ஹதீசுகளும் மரநடுகை முக்கியத்துவத்தை எடுத்துக் கொள்கின்றன. இன்று மரநடுகை இயக்கமே உலகளாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலும் மரநடுகையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். அதற்காக நாட்களை ஒதுக்கியிருக்கிறார்கள். நமது மார்க்கம் மரநடுகையை இபாதத் என்று சொல்கிறது, மரம் நாட்டுவதை சதகா என்று சொல்கிறது, அமல் என்று சொல்கிறது. இந்த பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துகிற மார்க்கம். இஸ்லாம் என்றால் சுத்தம். சுத்தம் என்பது இபாதத், சுத்தம் என்பது கடமை. நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகளிலே, ஃபிக்ஹ் சட்ட கிரந்தங்களிலே முதலாவது அத்தியாயம் என்ன? தஹாரா, சுத்தம் பற்றிய அத்தியாயம். சுத்தத்துக்கு பிறகுதான் தொழுகை, சுத்தத்துக்கு பிறகுதான் நோன்பு, சுத்தத்துக்கு பிறகுதான் ஹஜ்ஜி, சுத்தத்துக்கு பிறகுதான் ஜகாத், சுத்தத்துக்கு பிறகுதான் குர்ஆன் ஓதுவது. சுத்தம் தான் முதன்மையானது, முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவேதான் எல்லா சட்ட நூல்களும் முதலாவதாக பேசும் கிதாபு தஹாரா. சுத்தம் என்ற அத்தியாயத்தை தான் பேசுவதை பார்க்கிறோம். சுத்தம் தான் தொழுகையின் திறவுகோலாக இருக்கிறது. தொழுகை சுவனத்தின் திறவுகோலாக இருப்பது போல தொழுகையுடைய திறவுகோலாக இருப்பது சுத்தம். அனைத்து விஷயங்களிலும் சுத்தத்தை அடித்து சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். பெருந்துடக்கிலிருந்து ஒருவர் தன்னை சுத்தம் செய்து கொள்வதற்கு குளிப்பது கட்டாய கடமை மார்க்கம். சிறு துடக்கிலிருந்து தன்னை நீக்கிக் கொள்வதற்காக உதுவடிப்பது கடமை. ஒரு நாளைக்கு 5 முறை கண்டிப்பாக கட்டாயமாக கை கால்களை கழுவி உதுவடித்துக் கொள்வது மார்க்க கடமை. உறுப்புகளை கழுவுவது மார்க்க கடமை. இல்லாத போது தொழுகை செல்லுபடியாக. உடல் மாத்திரமல்ல, உடை சுத்தமாக இருக்க வேண்டும், தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் இபாதத்துகள் நிறைவேறுவதற்கான அடிப்படையான நிபந்தனைகள். அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், நபியே உங்களுடைய ஆடைகளை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌபா செய்பவர்களை விரும்புகிறான், சுத்தமாக இருப்பவர்களை விரும்புகிறான். இது சுத்தத்துடைய மார்க்கம். சுத்தம் என்பது ஈமானுடைய பாவி என்று அடித்து சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். ஜும்மாவுடைய நாளிலே குளிப்பது ஒரு முக்கியமான சுன்னத்தாக கருதப்படுகிறது. சில மதுஹபுகளிலே அது வாஜிபாக, ஒரு கடமையாக கொள்ளப்படுவதை பார்க்கிறோம். பல் துலக்குவது ஒரு அடிப்படையான வணக்கம், ஒரு அடிப்படையான கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பல்லை துலக்குவது வாய்க்கு சுத்தத்தை கொடுக்கும், ரப்புடைய திருப்தியை பெற்று தரும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு சுத்தம் அவசியம். இபாதத்துகள் மாத்திரமல்ல, உடை சுத்தமாக இருக்க வேண்டும், உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், வாழக்கூடிய சூழல் சுற்றாடல் அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கான வழியாக அது சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எனது உம்மத்துக்கு கஷ்டம் சிரமம் ஏற்படும் என்று இல்லாமல் இருந்தால் ஒவ்வொரு வக்த தொழுகையின் போதும் விசுவாஸ் செய்வதை, பல் துலக்குவதை, ஓரல் ஹெல்த்தை எந்த அளவு நபி அவர்கள் வலியுறுத்திருக்கிறார் பாருங்கள். கட்டாய கடமையாக்கி இருப்பேன். இந்த அதிகமான நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமே ஓரல் ஹெல்த்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். இன்று மருத்துவம் அதை சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பல் துலக்குவதன் முக்கியத்துவத்தை, சுத்தத்தை எந்த அளவு வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உடல் மாத்திரம் அல்ல, உடை மாத்திரம் அல்ல, வீட்டு சூழல் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகை விரும்புகிறான். அல்லாஹ் சுத்தமானவன், அவன் சுத்தத்தை விரும்புகிறான். ஃபநஃஸிஃபு அஃனியதக்கும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். உங்களுடைய வீட்டு முற்றத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாருடைய கட்டளை? சுகாதார இலாகாவுடைய கட்டளை அல்ல, சுகாதார அதிகாரியுடைய கட்டளை அல்ல, பிஎச்ஐ கட்டளை அல்ல, ஹெல்த் மினிஸ்ட்ரியுடைய கட்டளை அல்ல, முனிசிபல் கவுன்சிலுடைய கட்டளை அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நஃஸிஃபு அஃனியதக்கும், அல்லாஹ் சுத்தமானவன், அவன் சுத்தத்தை விரும்புகிறான். உங்களுடைய வீட்டு முற்றத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த சுன்னத்துகள் ஹயாத்தாக்கப்படுவதில்லை? அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கவலையான விஷயம். முஸ்லிம்கள் சுத்தத்தை பேணாதவர்கள். முஸ்லிம்களுடைய வீட்டு சூழல் சுத்தமானதல்ல, முஸ்லிம்கள் வாழும் தெரு சுத்தமானதல்ல, முஸ்லிம்களுடைய ஊர் சுத்தமானதல்ல. அதிகமான
தொற்று நோய்கள் முஸ்லிம் கிராமங்களில் பரவுவதாக இந்த நாட்டு சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் எங்களிடம் முறைப்படுகிற அளவுக்கு நாங்கள் கேவலமாக இருக்கிறோம். சுத்தத்தின் மார்க்கம், சுத்தத்தை ஈமானின் பாதை என்று சொல்கிற மார்க்கம், வீட்டு முற்றத்தை கூட சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற போதனையை சொல்கிற நபியை ஏற்ற நாங்கள் ஏன் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறோம் என்பதை சிரித்து பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், வீட்டு சூழலை முற்றத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், யூதர்களை போலாகி விடாதீர்கள். இன்று என்ன சொல்கிறார்கள் என்றால், வீட்டு சூழலை சுற்றாடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களை போலாகி விடாதீர்கள். அந்த நிலைமை உருவாகி இருக்கிறது. முஸ்லிம்கள் மத்தியில் சிரமதான பணி கிடையாது. முஸ்லிம்கள் மத்தியிலே சூழல் சுற்றாடல் பற்றி எந்த விழிப்புணர்வும் கிடையாது. அவருடைய வீடும், வீட்டுடைய அழகும், அவருடைய வாகனமும், அவருடைய சொந்த சுகண்டிகளும் தான் இந்த சூழலை பற்றி சுற்றாடலை பற்றி எந்த கருத்தனையும் அக்கறை மற்றொரு சமூகம் என்று தூட்டப்படுகிற நிலை உண்மையில் உருவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமான் என்பது 70 லட்சம் கிளைகளை கொண்டது. அல் ஈமானு பிதுஉன் வ சபஊன ஷுஅபா. ஈமான் என்பது 70 லட்சம் கிளைகளை கொண்டது. அலாஹா கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாதத்துல் அஸா அன் தரீக் வல் ஹயாஉ ஷுஅபத்து மினல் ஈமான். ஈமான் 70 லட்சம் கிளைகளை கொண்டதாகும். அதன் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். ஈமானுடைய கிளைகளில் இறுதியானது பாதையில் இருக்கிற கழிவுகளை, மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாக அமையக்கூடிய கழிவுகளை அகற்றுவதாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காணை துப்புரவு செய்வது, கழிவுகளை அகற்றுவது, குப்பை கூலங்களை அப்புறப்படுத்துவது ஈமானுடைய ஒரு கிளை என்று சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிற ஹதீஸ். இந்த உணர்வு எந்த அளவு தூரம் இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துடைய நல்ல செயல்கள், கெட்ட செயல்கள் எல்லாம் எனக்கு காண்பிக்கப்பட்டன. நல்ல செயல்களுடைய பட்டியலிலே மனிதர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய கழிவுகளை அகற்றுகிற அந்த நல்லமலும் கூட எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலிலே இருக்கிற துப்பு நீரை, காரி துப்பிய நீரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனை அகற்றுவது ஒரு நல்லமல். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிற ஹதீஸ். ஒரு சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வசியத்துகளை செய்தார்கள். அந்த வசியத்துகள் ஒன்று என்ன தெரியுமா? எங்காவது மனிதர்களுக்கு இடைஞ்சலாக அமையக்கூடிய ஏதாவது கழிவு பொருட்களையோ ஏனைய பொருட்களையோ கண்டால் நீ அதனை அகற்றிவிட வேண்டும். இதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு செய்த ஒரு முக்கியமான வசியத். இந்த வசியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். பள்ளியிலோ, பள்ளிக்கு வெளியிலோ எங்காவது ஒரு அசுத்தத்தை கண்டால், நஜீஸை கண்டால், ஒரு துப்பு நீரை கண்டால், ஒரு கார நீரை கண்டால் அதனை புதைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா என்று சொல்லியிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு விரைந்து வருகிற போது ஒரு வாழைப்பழ தோலை காண்கிறோம், அதனை எடுத்து அப்புறப்படுத்துவது அமல், சதகா. ஒரு அசுத்தத்தை காண்கிறோம், ஒரு குப்பையை காண்கிறோம், ஒரு கழிவு பொருளை காண்கிறோம், அவற்றை அகற்றுவது, அந்த வகையில் ஒரு சிரமதான பணியில் வாராந்த மாறாந்த ஈடுபடுவது, அவ்வப்போது ஈடுபடுவது அமல், இபாதத். இந்த மார்க்கம் ஹயாத்தாக்க சொல்கிற சுன்னத்துகள். இவற்றை ஹயாத்தாக்கம் நீங்கள் யூதர்களை போல் ஆகிவிட வேண்டாம் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதன் போய்கொண்டிருக்கிறான், அவன் செல்லும் வழியிலே ஒரு மரக்கிளையை கொப்பை பார்க்கிறான், அதிலே முட்கள் இருக்கின்றன. இந்த முட்கள் இந்த பாதையை கடந்து செல்பவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற நோக்கத்தோடு அவன் அந்த முட்கள் நிறைந்த அந்த கொப்பை, அந்த கிளையை பாதையிலிருந்து அப்புறப்படுத்துகிறான். இதன் காரணத்தினால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்தான். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கிற ஹதீஸ். மனிதர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு முள்ளு கொப்பை, ஒரு முட்கள் நிறைந்த கிளையை பாதை